இது இன்ட்ராடே ட்ரேடிங். டெய்லி அதிகபட்சம் ½ அன் ஹவர் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. 10 மணிக்குள்ளே உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி எதில் ட்ரேட் பண்ண போகிறோம், நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட், ஒரு லாட்டா 2 லாட்டா, இந்த மாதிரி விஷயங்களை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து செட்டப் பண்ணி வச்சிடலாம். ஸோ நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடிங்கல நமக்கு ஒரு டைமிங் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ பொறுமையாக ஆர்டர் பஞ்ச் பண்ணிடும். லைவ் மார்க்கெட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். ஸோ டெய்லி 10 மணிக்குள்ளே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இது எப்படி ஆர்டர் செட் பண்ணுறோம், அது எப்படி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுதுன்னு ஸோ நம்ம ஓப்பன் ஆகிறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஆல்ரெடி பார்த்தாலும் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இதே மாதிரி தான் டெய்லி நீங்களும் ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். அந்த 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இருக்க ஓல்டு டேட்டாவை அழிச்சிடணும். மேலே டெலீட்டை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீட் ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். இங்கேயும் இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணுறோம். இப்போ லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி 29 மே, எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, சர்ச் ஆட், பேக்ஃபில் 30 days. கடைசியாக பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆன ப்ரைஸ் 55,000 கிட்ட இருக்குது. ஸோ 55,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை ஆட் பண்ண போகிறோம். 25C 55,000 சர்ச் ஆட். சியை மட்டும் அழிச்சிட்டு பீன் மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஸோ ரெண்டு சைடில் ஆட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆட் கொடுத்துக்கிறோம். பேக்ஃபில் 30 days. ப்ளஸை கிளிக் பண்ணி நியூ டிஃபால்ட் சார்ட். 55,000 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஸோ அங்கே காப்பி பண்ணதை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறோம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை மட்டும் அழிச்சிட்டு பீன் மாற்றிக்கிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறினா கால் ஆப்ஷன், கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி செட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோ செட்டிங் 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 20 சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் நம்பர் ஆஃப் லாட் நாங்கள் பஞ்ச் பண்ணுறோம், எத்தனை லாட் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ 20 லாட்ஸ். ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஸோ டார்கெட் அமௌண்ட் நாங்கள் இன்றைக்கி செட் பண்ணுறது 10,000 rupees செட் பண்ணியாச்சு. 9:15 AM மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,350 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ நமக்கு என்ட்ரி எடுத்ததுலேருந்து மேலே கீழே நிறையா வாலட்டைலாக இருந்துச்சு, இருந்தாலும் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நடந்திருக்கு. எப்பயும் ஏதாச்சும் கால் ஆப்ஷனில் நடக்கும், இல்லாட்டி புட் ஆப்ஷனில் நடக்கும். பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து ஒரு 1000 rupees லாஸ் புக் ஆச்சு. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து நமக்கு 11,000 மேலே போய் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 3 minutes ட்ரேடிங் வந்து போயிருக்கு. 3 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோ ட்ரேட், ஆட்டோ ட்ரேட் நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருவோம். லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ட்ரேடிங் நடக்கிற மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணிடலாம். இதோட பிளான் டீட்டெயில் வேணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. உங்களுக்கு டீட்டெயில் நாங்கள் ஒரு ப்ரௌச்சர் சென்ட் பண்ணுறோம். அந்த ப்ரௌச்சர் படிச்சு பாருங்கள். அதில் டவுட் இருந்தாலும் என்கொயரி இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.